Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் டே நைட், அதாவது நாளைக்கு எக்ஸாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீ இப்போ படித்தா கூட ஒரு 70க்கு 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து படிச்சுன்னா 70க்கு 70 எடுத்துடலாம். இருந்தாலும் நான் குறைச்சி போட்டிருக்கேன், 65+ கூட எடுக்கலாம். நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல போகிறேன்னா 2 மார்க் 3 மார்க்கு கொஞ்சம் ரொம்பவே கம்மி பண்ணி சொல்லியிருக்கிறேன் எல்லா யூனிட்லேயும். 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 2 மார்க். என்னடா பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப முடியாதவங்க இந்த பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது படிங்க. 5 2 மார்க் 6 2 மார்க் பக்கம் எழுதலாம். மீதி எல்லாமே படிச்சுட்டு எல்லாமே எழுதிடலாம். ஆக்சுவலாக எல்லாமே மோஸ்ட்டாக அந்த 5 லெசன் தான் மெயின். அந்த ஃபஸ்ட் 5 லெசன் தான் மெயின். கடைசி 5 லெசன்லாம் ஒன்றுமே கிடையாது. கடைசி 2 லெசன் ஈஸி. அதுக்கு முன்னாடி இருக்க 3 லெசன் ஒன்றுமே கிடையாது. 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு 2 மார்க்ஸ் ஆகுது. நான் சொன்ன 2 மார்க்ஸ் இப்போ இங்கே நோட் பண்ணியிருக்கல, அதையாவது படிங்க. செக்ஷன் பியில் இருக்க 2 மார்க்ஸ். சரியா? அப்போ 2 மார்க்ஸ் ஒரு 20 25 2 மார்க்ஸ் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் படிச்சு அது கூட இருக்காது. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே எல்லா 2 மார்க் எழுதலாம். இந்த பாக்ஸ் போட்டது ரொம்ப முடியாதவங்க படிங்க. சரிங்களா? சார் பாஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள் சார், நாங்கள் 65 எடுக்கல, ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா 70க்கு நம்ம வந்து இந்த சாப்டர் 1 to 5 இங்கே இருக்க 2 மார்க்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர், 5 சாப்டரோட 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க் நான் இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கணும், இந்த வீடியோவில் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் நீ படி. கட்டாயமாக நான் சொல்கிறேன் 40 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். 2 2 மார்க் எழுதலாம், 2 3 மார்க் எழுதலாம், 2லேருந்து 3 5 மார்க் வரைக்கும் எழுதலாம். ஸோ 1 மார்க்கும் புக் பேக் தான் வரப்போகுது. 15க்கு 15 எடுத்துடலாம். எப்படி ஒரு 40+ எடுத்துடலாம். ஸோ அதுதான் ஈஸியான ஒரு வழி. அண்ட் இதுவும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸு ஒரு 10 12 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை நீ படிச்சினால 5 5 மார்க் எழுதிடலாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ செக்ஷன் பி ஓகே 2 மார்க்கு. ஸோ அடுத்தது 3 மார்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கதே ஒரு 20 கூட இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சாப்டரில் இருக்க 3 மார்க் மட்டும் நீங்கள் கட்டாயம் படிச்சிட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க படிச்சிட்டிங்கன்னா ஓகே. நல்லா படிக்கக்கூடிய பசங்க எக்ஸ்ட்ராவாக 13 14 15லாம் படி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ நீ ஃபஸ்ட் 5 சாப்டர் தான் மெயின். அதுக்கப்புறம் நீ வந்து இருக்கிறதெல்லாம் கம்மி தான். எல்லாத்துலேயும் ஒரு 3 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இந்த சாப்டர் 17 மட்டும் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓனாக எழுதுறது, சைபர் அட்டாக், வேராஸு, ப்ராக்ஸி சர்வர், ஸோ இதெல்லாம் ஓனாக எழுதுறது. பட் இது கூட படிக்கலாம். எப்படி இப்படி எடுத்து நீ படிச்சு பாரு, முடிச்சிடலாம். ஒன்றுமே படிக்கலன்னா 5 மார்க் ஃபஸ்ட்டு முடி, அப்புறம் 2 மார்க் 3 மார்க் தனியாக முடி. ஓகேவா? சாப்டர் வைஸ் போகிற மாதிரி இருந்தால் போ, ஆனால் டைம் இல்லை பார்த்துக்க. இப்போது 5 மார்க்ஸ் அப்படின்னா இதுதான் 5 மார்க்ஸ், அவ்வளோதான். ஜென்ரேஷன் காம்பனன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்துடும். சாப்டர் 2ல் 3வது கொஸ்டின் விட்டுறாத. அட்டம்ப்டில் கேட்டிருக்கான், கண்டிப்பாக வரும் ப்ளஸ் மைனஸு. சாப்டர் 2ல் ஃபண்டமெண்டல் கேட்டு, சாப்டர் 3ல் கேட்ஸா மைக்ரோ ப்ராசஸ் 5 பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் ரோம் கண்டிப்பாக வரும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சாப்டர் 4ல் 3வது கேள்வி, சாப்டர் 5ல் விண்டோஸ் வெர்ஷன், சாப்டர் 9ல் பைனரி ஆப்டர் எரர். கண்டிப்பாக சொல்கிறேன், இதுலேயே உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்துடும் 5 மார்க்கு. இங்கே எவ்வளோ கொஸ்டின் இருக்குது நீங்களே எண்ணி பாருங்கள். சாப்டர் 10ல் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் கண்டிப்பாக வரும். சாப்டர் 9ல் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராமாக படித்து எழுதுங்க. கட்டாயமாக இதுக்கு ப்ரோக்ராம் எழுதுனா தான் 5 மார்க் கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டு, சின்டாக்ஸு, ப்ரோக்ராமு, எக்ஸ்ப்ளனேஷன். சாப்டர் 13ல் 1 2 3 3மே ஈஸி. சாப்டர் போட கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக வரும். 5 பாயிண்ட் படிக்க மாட்டியா டிஃப்ரென்ஸு. ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் 4 பாயிண்ட் தான்ப்பா இருக்குது, அது படிக்க மாட்டியா. டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த படத்தை எழுதினாலே மார்க்கு. ஃப்ளோ சார்ட் ஏபிசி 5 டைப் எழுதினாலே மார்க்கு. சாப்டர் 17ல் சைபர் அட்டாக்கு இதெல்லாம் வந்து நீ ஓனாகவே எழுதலாம். சாப்டர் 1 2 3ல், சாப்டர் 17ல் இதை மட்டும் நீ படிச்சினாலே 5 5 மார்க் எழுதிடலாம். ஓகே, ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட ஒரு 4 எழுதலாம். பட் ஆனால் நான் சொல்லுவேன் 5மே எழுதிடலாம். சரி, கம்பல்சரி பார்த்துடலாம். சென்டம் அடிக்கணும்ல, அது கம்பல்சரி பார்த்துடலாம். 70க்கு 70 எடுத்துடலாம். ஆனாலும் 65+ தான் நான் போட்டிருக்கேன். கம்பல்சரி வந்து அவுட்புட்டு எரரு, இல்லைனா 5 மார்க்கில் லாஸ்ட்டில் அவுட்புட் எரர் கேட்கலாம். சாப்டர் 12ல் செக்ஷன் டியில் 453 நீ பார்த்து தான் ஆகணும், அவுட்புட் எரரு. சாப்டர் 15ல் செக்ஷன் டியில் 3rd ஒன். சாப்டர் 16ல் செக்ஷன் டியில் 45. இவ்வளோ தான் இந்த அவுட்புட் எரரு. இந்த கொஷின்ஸ் மட்டும் பாரு. அவுட்புட்னா ஈஸியாக எழுதலாம், எரர்னா ஒரு 10 எரர் நீ பார்த்து தான் ஆகணும், எழுதி தான் ஆகணும். சரியா? ப்ரோக்ராம் எழுதி நீ ஹைலைட் பண்ணி காட்டு, இதுதான் எரர், இதுதான் எரர். 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி கேட்குற மாதிரி இருந்தால், ப்ரோக்ராம் ஓரியன்டாக கேட்குற மாதிரி இருந்தால், கொஸ்டின் ஆன்சர் கேட்டால் பரவாயில்ல, ப்ரோக்ராம் ஓரியன்டாக கேட்குறதா சாப்டர் 10ல் தான் வரும். சாப்டர் 10ல் 2 மார்க்கில் செக்ஷன் பியில் இந்த 5 கொஸ்டின் நீ பார்த்து தான் ஆகணும், ரொம்ப ஈஸி. 3 மார்க்கில் 3 5 அவ்வளோதான், இதுதான் உன் வேலை. சாப்டர் 14ல் செக்ஷன் சியில் ஃபஸ்ட்டு 1 மட்டும். சரியா? ஆனால் சாப்டர் 10 மிக மிக முக்கியம். அவ்வளோதான், உனக்கு கம்பல்சரி சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. படிக்க வேண்டியது மட்டும் தான் மிச்சம். ஃபெயிலியர்ஸாக இருந்தீங்க, என்னால் முடியலனா நீ 5 மார்க்ஸ் படிச்சுட்டு வா. இந்த 5 மார்க்ஸ் நீ படிச்சுட்டு வா, கட்டாயமாக உன்னால் முடியும். சரியா? முடிச்சிடலாம். ஓனாகவே எழுதலாம், நீ என்ன வேணால் எழுதலாம். எல்லாமே 5 5 பாயிண்ட் தான். சரியா? கஷ்டமாக இருக்க கொஸ்டின் கூட நம்ம ஓனாக எழுதிக்கலாம்.
2 மார்க் 3 மார்க்கும் கூட இந்த பச்சை கலர் மார்க் பண்ணது படித்தா சூப்பராகவே மார்க் எடுக்கலாம், 60 மார்க் மேலே எடுக்கலாம். சரியா சார்? ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லா கொஸ்டினும் படிங்க நான் கொடுத்தது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 மார்க் புக் பேக்கே 15 வந்துடும். ப்ளஸ் 5 மார்க் நான் கொடுத்தேன் பார்த்தியா, அதெல்லாம் படிச்சிரு. ரொம்ப முடியலன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன் நான் கொடுத்த பார்த்தியா, அது படிச்சுட்டு லாஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன், அதை விட்டுறாத, மனசு கேட்கல எனக்கு. ஏன்னா அந்த 5 மார்க் நீ விட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், வரும்னு தெரிஞ்சுட்டு நான் வந்து படிக்க வேணாம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்போது நீ வந்து இந்த கடைசி ஃபஸ்ட் 5 லெசனில் படிச்சுட்டு இங்கே நான் சொல்கிறேன், சாப்டர் 9 நீ படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? என்ட்ரி கண்ட்ரோல் லூப் படிச்சு தான் ஆகணும், கால் பை வேல்யூ படிச்சு தான் ஆகணும், சாப்டர் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் படிச்சு தான் ஆகணும், ரூல்ஸ் ஃபார் ஆப்பரேட்டிவ் ஓவர்லர்னிங் படிச்சு தான் ஆகணும், டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சு தான் ஆகணும். நான் இப்போ நீங்கள் 5 லெசன் படிச்சுட்டு சாப்டர் 9லேருந்து சாப்டர் 16 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் நீ படிச்சு தான் ஆகணும். இருக்கிறதே 5 கேள்வி. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.